Hello students, 11th physics public exams க்கு கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் கோல்டன் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஆல்ரெடி பிசிக்ஸ்க்கு தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை விட இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 5 மார்க்ஸ்ல அப்லோட் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ கோல்டன் கொஸ்டின்ஸ் அப்படின்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸும் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல வர்றதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதாவது வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். தயவு செஞ்சு இதை படிக்காம போயிடாதீங்க பிள்ளைங்களா. அட்லீஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ஸ்ல கொஞ்சம் கவர் பண்ணுங்க. அதை முடிக்க முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க செகண்ட் டிவிஷனுக்குள்ள இது ஃபுல்லாத்தையும் முடிங்க. இல்ல செகண்ட் டிவிஷனே இல்லை அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள நெக்ஸ்ட் ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ள இதை ஃபுல்லா டோட்டலா முடிக்க பாருங்க. இதுல இருக்க ஒரு கொஸ்டின்ஸ் கூட விடாதங்க, எல்லாமே யூனிட் வைஸ் இருக்கு. ஸோ நீங்க ரொம்ப தேடணும்ன்ற அவசியமே கிடையாது. இம்மிடியட்டா உங்க டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கோங்க. நான் கொஸ்டின் சொல்ல நீங்க அதை நோட் பண்ணிட்டு வாங்க. புக் இன்சைட்ல இருக்க கொஸ்டின்ஸும் அதே மாதிரி புக் பேக்ல இருக்க கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் எல்லாமே கலந்து இருக்கு கோல்டன் கொஸ்டின்ஸ்ல. ஸோ டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாங்க வீடியோக்குள்ள போடலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா தொடர்ச்சியா வந்து இதே மாதிரி கோல்டன் கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அப்லோட் பண்ண இருக்கிறோம். ஸோ அதை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப்லாம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணுவேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க்கும் இருக்கு. உங்களுக்கு டாப் மோஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல்லாம் உங்களுக்கு நான் அதில் ஷேர் பண்ணுவேன். ஸோ இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, யூனிட் 1ல எக்ஸ்பிளைன் இன் டீடைல் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். இதுல உங்களுக்கு பாருங்க ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்லுமே கீவேர்டு வந்து உங்களுக்கு நல்லா பிரைட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கீவேர்டு தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து உங்க டெக்ஸ்ட் புக்ல புக் பேக்ல இருக்கிறதையும் பாருங்க, புக் இன்சைட்ல இருக்கிறதையும் நோட் பண்ணி படிக்க பாருங்க. சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசிங் த மெத்தட் ஆஃப் டைமென்ஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபைண்ட் இட்ஸ் வேல்யூ இன் சிஜிஎஸ் சிஸ்டம், யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அதுக்கு அடுத்தது ஃபோர்த் ஒன் பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மாஸ், செகண்ட் சப்டிவிஷன் லென்த் கொடுத்துருக்காங்க, தேர்ட்ல வந்து அக்சிலரேஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்டைன் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் த டைம் பீரியட் டி ஆஃப் அ சிம்பிள் பெண்டலம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சமயம் பார்த்துக்கோங்க. அசியூமிங் தட் த ஃப்ரீக்வன்சி, இது வந்து உங்களுக்கு 3 ரோம லெட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ளைட் ஃபோர்ஸ், லென்த்து, மேன் பெர் யூனிட் லென்த்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து தயவு செஞ்சு இம்மிடியேட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. யூனிட் 1ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூனிட் 2ல ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் பார்த்துக்கோங்க. ஸ்கேலார் ப்ராடக்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி, அடுத்து வெக்டார் ப்ராடக்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி, கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன், அதுக்கடுத்தது ஆப்ளிக் ஆங்கிள் டீட்டா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக படிச்சுக்கலாம். அடுத்து யூனிட் 3ல பாருங்க, பார்ட்டிகல் மூவிங் இன் அன் இன்க்ளைன் பிளேனு, அடுத்து பிளாக்ஸ் கனெக்டட் பை எ ஸ்ட்ரிங் இன் வெர்டிக்கல் மோஷன், அடுத்து பிளாக்ஸ் கனெக்டட் பை எ ஸ்ட்ரிங் இன் ஹாரிசன்டல் மோஷன். ஸோ வெர்டிக்கல் மோஷன், ஹாரிசன்டல் மோஷன், இது ரெண்டுதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே நல்லா பாருங்க. டோட்டலாக 4 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. அடுத்து யூனிட் 4ல பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல், அது இம்பார்ட்டன்ட். அதில் வந்து உங்களுக்கு எனி 3 எக்ஸாம்பிளோட கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து அரைவ் அட் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலாஸ்டிக் கொலிஷன் இன் 1 டைமென்ஷன் அண்ட் டிஸ்கஸ் வேரியர் கேசஸ், அது பார்த்துக்கோங்க. அடுத்து பொட்டென்ஷியல் எனர்ஜி நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து யூனிட் 5ல பாருங்க, ஆங்கிள் ஆஃப் பெண்டிங் ஃபார் எ given velocity very very important, moment of inertia of a rod very important, moment of inertia of a uniform ring, இந்த ரெண்டுல இருந்து ஒன்று கேட்பாங்க, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஏ யூனிஃபார்ம் டிஸ்க், ரிங்கு, டிஸ்கு, ராடு. ஸோ 3மே வெரி இம்பார்ட்டன்ட். அதில் எது வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. டிஸ்கஸ் ரோலிங் ஆன் இன்க்ளைன் பிளேன், அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? நெக்ஸ்ட் யூனிட் 6 பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்படியே பிள்ளைங்களா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இம்மிடியேட்டாக உங்களால் நோட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது யூனிட் 6 பாருங்கள், பாயிண்ட்ஸ் நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த், எஸ்கேப் ஸ்பீடு, வேரியேஷன் ஆஃப் கிராம் வித் டெப்த்,
with depth from the earth surface. இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி இது வந்து நம்ம பிசிக்ஸ்ல சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் இதில் இருக்கு. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி கண்டிப்பாக அந்த பிடிஎஃப்ல வச்சு நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். derive the expression for the terminal velocity. அடுத்தது Poiseuille's formula, very important. at the surface tension of a liquid by capillary rise method. அடுத்து Bernoulli's theorem. Bernoulli's theorem 100% கேட்க சான்ஸ் இருக்கு, படிச்சுக்கோங்க. construction and working of ventrimeter, very important. யூனிட் 8ல பார்த்தீங்கன்னா கலோரிமெட்ரி, அடுத்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்கு, மேயர்ஸ் ரிலேஷனு, ஹீட் என்ஜின், இட்ஸ் எஃபிஷியன்சி, கார்னாட் ஹீட் என்ஜின், இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. யூனிட் 9ல் வெறும் 2 கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 2மே கண்டிப்பாக படிக்கணும். 2லேருந்து 1 கேட்டுருவாங்க. மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனும் மீன் ஃப்ரீ பாத் ஆஃப் த கேஸும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 10ல் பாருங்க, உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹாரிசான்டல் ஆக்சிலேஷன், வெர்டிக்கல் ஆக்சிலேஷன், இது 2லேருந்து 1 கண்டிப்பாக வரும். அதே மாதிரி சிம்பிள் பெண்டலம், டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டலம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆங்குலர் ஹார்மோனிக் ஆக்சிலேஷன், அதையும் பார்த்துக்கோங்க. டைம் பீரியட் ஆஃப் ஆங்குலர் ஹார்மோனிக் ஆக்சிலேஷன் அதையும் பாருங்க. அதுக்கு அடுத்தது டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டலம் பார்த்துக்கோங்க. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பாருங்க. யூனிட் 11ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 7 கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். வெலாசிட்டி ஆஃப் அ ட்ராவலிங் வேவ், அதுக்கடுத்தது வெலாசிட்டி ஆஃப் லாங்கிடியூடல் வேவ்ஸு, அதுக்கடுத்து நியூட்டன்ஸ் ஃபார்முலா, லாப்லேஸ் கரெக்ஷனு, சனோமீட்டரு, ஃப்ரீக்வன்சி ஆஃப் டியூனிங் ஃபார் ஃபோக் யூசிங் சோனோமீட்டர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்பு, அதுக்கடுத்து ஓப்பன் ஆர்கன் பைப்பு, அடுத்து வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் யூசிங் ரெசோனன்ஸ் ஏர் காலம் அப்பேரட்டஸ். இதில் மட்டும்தான் உங்களுக்கு 7 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 கொஷின்ஸ் இதில் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து டாப் 50 கோல்டன் கொஷின், 5 மார்க் கொஷின்ஸ். இந்த 5 மார்க்ஸ்லேருந்து 100% உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ 5 மார்க்ஸில் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ 100% ஒரு மார்க் கூட உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நீங்கள் அப்படியே 5 மார்க்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த யூனிட் வைஸ் கொடுத்துருக்க இந்த கோல்டன் கொஷின்ஸில் இருக்க ஒரு கொஷின்ஸ் கூட மிஸ் பண்ணாமல் படிங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். டாப்பர்ஸ் எல்லாருமே ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுன்றவங்க இது ஃபுல்லாமே படிங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கவங்க அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் லெசன் ஒரு 7 லெசன்ஸில் இருக்க இந்த 5 மார்க் கொஷின்ஸை படிங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். மொத்தமாக முடியலைனாலும் அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 10 to 15 கொஷின்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாவே நீங்கள் 1 வீக்குக்கு ஒரு 15 கொஷின்ஸ் அப்படின்னாவே ஒரு 3 to 4 வீக்ஸில் எல்லா கொஷின்ஸுமே கவர் பண்ணிடலாம். ஸோ பிப்ரவரி லாஸ்ட்டில் நமக்கு எக்ஸாம்க்கு ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம இது எல்லாமே, அதாவது ரிவிஷன் மீன்ஸ் பப்ளிக் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே படித்து முடிச்சு ரெடி ஆகிடலாம். சரிங்களா? இதே மாதிரி நம்ம ஃபிசிக்ஸ்க்கு வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கோல்டன் கொஷின்ஸும் அப்லோட் பண்ண இருக்கிறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அப்லோட் பண்ணலாமா 3 மார்க்ஸ் அப்லோட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வேறு என்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்லாம் நான் வந்து வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு டெலகிராமும் வாட்ஸ்அப்பும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பிடிஎஃப் நான் அதில் தான் ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். அதுக்கடுத்தது உங்ககிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆஃபலிக்கு ஃபிசிக்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் உங்களோட மார்க்ஸ் வந்து எல்லாரும் சொல்லலை. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களோட ஃபிசிக்ஸ் மார்க்ஸ் எவ்வளோ, அதே மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் டிவிஷனோட டார்கெட் எவ்வளோ, சென்டம் மார்க் யாரெல்லாம் ஃபிசிக்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்ககிட்ட வந்து பிடிஎஃப் ஏதாவது இருக்குது அப்படின்னா எனக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அது எல்லா பிள்ளைங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னை டிஸ்ட்ரிக்டோ இல்லை எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்கூலில் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்தா ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.